வகுப்பு படிக்கிறோம். என் பெயர் கவிதா. என் பெயர் பொன்மதி. நாங்கள் இப்போ அறிவியல் சோதனை செய்ய போறோம். சோதனையின் பெயர் தீயணைக்கும் வாயு. தேவையான பொருள்: வினிகர், வெட்டப்பட்ட கேன் 2, தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, கம்பி, சோடா உப்பு. செய்முறை: 2 வெட்டப்பட்ட கேன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு கேனில் சோடா உப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றொரு கேனை காலியாக வைத்துக் கொள்ள வேண்டும். சோடா உப்பு உள்ள கேனின் உள்ளே வினிகரை ஊற்ற வேண்டும். ஊற்றியவுடன் அது பொங்கி வரும். ஒரு கம்பியில் கட்டப்பட்ட மெழுகுவர்த்தியை ஏற்றி முதலில் காலியான பாட்டிலின் உள்ளே செலுத்த வேண்டும். அந்த மெழுகுவர்த்தி அணையவில்லை. பின்பு வினிகர் ஊற்றப்பட்ட கேனின் உள்ளே செலுத்த வேண்டும். அணைந்து விடுகிறது. இதேபோல் மீண்டும் செய்வோம். மீண்டும் இதேபோல் செய்வோம். மெழுகுவர்த்தி அணைவதற்கு காரணம் சோடா உப்பு பிளஸ் வினிகர் சேரும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வாயு உருவாகிறது. CO2 வாயு நெருப்பை அணைக்கக்கூடியது. இந்த CO2 வாயு ஆக்சிஜன் கிடைப்பதை தடை செய்வதால் மெழுகுவர்த்தி அணைகிறது. வாழ்வியல் தொடர்பு: தீயணைக்கும் சாதனங்களில் கார்பன் டை ஆக்சைடு இருப்பதால் மருத்துவமனை, திரையரங்கம், பொது இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் இந்த தீயணைக்கும் சாதனம் நம்மை பாதுகாக்கிறது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல இந்த தீயணைப்பான் எதற்கு இருக்குதுன்னா, இதுக்குள்ள CO2 வாயு இருக்கிறதுனால. இது தீயை அணைக்கக்கூடிய வாயு. நன்றி.